ஹாய்ங்க. உங்கள நிறைய பேருக்கு என்னைய தெரியாது. என் பேரு கீர்த்தி கேப்ரியல். நானு ஒரு மதர் ஃபார் 3 அண்ட் ஸ்டெப் மதர் ஃபார் 2. ஆமாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆண்டர்பிரனர். ஒரு 2-3 பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2-3 பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்ல பண்ணி அதுலேருந்து விலகிட்டு, இப்போ ஒரு 2 பிஸ்னஸ் சொந்தமா பண்ணிட்டு இருக்கோங்க. இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபார் மை யூடியூப் சேனல்ங்க. சரிம்மா, நீயும் வந்து யூடியூப் சேனல்ல வேற வேலை இல்லாம ஒரு சேனல் கிரியேட் பண்றியா அப்படின்னு கேக்குறீங்களாங்க? கண்டிப்பா இல்லைங்க. இன்னைக்கு நியூ இயர். எங்க வீட்டுல பூரி பண்ணலான்னு சொல்லிட்டு எங்க 7 பேருக்கும் 7 கப் மாவுல பிசைஞ்சு பூரி பண்ணிருக்கோங்க. அவ்வளோ வேலை இருக்கு. இனிமே லஞ்சு, டின்னரு, ஸ்நாக்ஸ் இதெல்லாமே இருக்கு. ஆனா அதையும் தாண்டி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேங்க. இன்னைக்கு என் பசங்களோட 2026ல நம்ம என்னெல்லாம் கோல் பண்ணலாம், என்னெல்லாம் திருத்திக்கலாம், பெட்டர் ஆகலாம் அப்படின்னு பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்தோங்க. அவங்கள நான் எழுதவும் சொன்னேன். அவங்க எழுதினதுக்கு அப்புறம் ஓகே வை நாட் வி டேக் அ வீடியோன்னு சொல்லிட்டு அது ஒரு வீடியோவாகவும் எடுத்தோம். அதுல 5வது கோலா என்னோட பர்சனல் கோல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு இருந்தது. அப்புறம் இப்போ கூட இன்னைக்கு டேட்டு Jan 1, டைம் வந்து 3 o'clock 2:57. இமீடியட்டாவே ஓகே நம்ம இருக்கிறத வச்சு இன்னைக்கே ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இன்னைக்கு எடுத்திருக்கோங்க. ஸோ என்னோட ஃபோன் ட்ரைபாட்ல இருக்கு. எங்க வீட்டில் கவுச் முன்னாடி இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். இந்த 6 years ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னில நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம எடுத்தே ஆகணுங்க. அதுக்கு எனக்கு ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணல, அப்பா ஹெல்ப் பண்ணல, என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட எக்யூப்மெண்ட் இல்லை, இப்படின்னு நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது நடக்கவே நடக்காது. இதுதான் என்னோட பிக்கஸ்ட் லேர்னிங். நான் எல்லா பிஸ்னஸ் ஆரம்பிச்சதும் அந்த ஒரு ட்ரீம் தான். உங்களுக்கு என்ன ட்ரீம் இருக்கோ அதுக்கு ஏதாவது இருக்கிறத வச்சு நம்ம ஆரம்பிச்சிடணும்னு. அதே இன்டென்ஷன்ல தான் இன்னைக்கு ரைட்டவே நம்ம ஆரம்பிச்சிடலாம், ரொம்ப நாள் பேசிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவும் நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த யூடியூப் சேனல்ல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, I'm not a great person. I'm not gonna show how to do this, how to do parenting or how to take care of you. இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. Each one of us, every woman, every mother, every man, every parent is going through something. இப்போ நமக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல இருந்தவங்கன்னா ஒரு ஆள் வேலைக்கு போவாங்க, ஒரு ஆள் வீட்டை பார்ப்பாங்க. அவங்க ஃபோக்கஸ்டா இருந்தாங்க. பெரிய பியர் ப்ரெஷரும் கிடையாது. அவங்க வந்து சம்பாதிக்கணும், ஒரு வீடு கட்டணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அப்படி போனாங்க. ஆனா இப்போ நமக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்ல we have so much of influence. We see influencers traveling, we see aesthetic house. இப்போ இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நீட்டா இருக்கும். ஆனா நீங்க இதை தாண்டி இங்க பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும், which we don't want to show. So people show what they want you to see. இதனால நம்ம ஓவரா சப்கான்ஷியஸாவே ப்ரெஷர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சேனல்ல I want to ensure I am being a common woman like you, a common parent like you. The way that we are dealing with our parenting, with our children, with our business or with our work, how we want to excel ourselves, இந்த மாதிரியான கான்டென்ட் தாங்க நீங்க பார்ப்பீங்க. ஆனா இன்னைக்கு கான்டென்ட்ல I want to talk about the 6 goals that I have for 2026 and eventually அதை எப்படி நான் பண்றேன் அப்படின்றதையும் காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுல 5th கோல் தான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்ன்றது. அதை நாங்க இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டோம். இந்த வருஷம் அதை கன்சிஸ்டண்டா எப்படி பண்றோம் அப்படின்றத தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் மாம் ஆஃப் 3. எனக்கு 10-year-old பொண்ணு இருக்கா, 8-year-old பொண்ணு இருக்கா, அதுக்கப்புறம் 3-year-old பையன் இருக்காங்க. இப்போ இந்த 3 பேருமே வந்து ஒரு ஹெவி பேபி தாங்க. ஒரு 3.5 கிலோக்கு மேலே இருந்தாங்க. அண்ட் ஐ கெயின்ட் 12 kgs for my first child and 15 to 18 kgs for my second child, and for my third child I gained up to 20 kgs. ஸோ இந்த 20 kgsல இருந்து அப்படி இப்படின்னு இந்த 3 வருஷத்துல ஒரு 10 kgs குறைச்சிட்டேன். அதுக்கு இந்த லாஸ்ட் 10 kgs என்னால் குறைக்கவே முடியலங்க. சில நேரம் குறையும், அதுக்கப்புறம் we have stress or pressure or other commitments and I lose focus on maintaining diet or workout. ஸோ அந்த 10 kgs இருந்துட்டே இருக்கு. 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு ரெடியூஸ் அட்லீஸ்ட் 6 kgs இந்த வருஷத்துல நான் கண்டிப்பா குறைச்சாகணும். என்னோட 2வது கோல் இது தாங்க. எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான் இந்த முடி தாங்க. இது வந்து கர்லி ஹேரா, ஃப்ரிஸி ஹேரா, இதை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணலாமா, என்ன பண்றதுன்ற குழப்பத்துல தாங்க நானும் இருக்கேன். இந்த ஹேர் மெயின்டெனன்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வடிக்கிற
ரைஸ் வடிக்கிற கஞ்சியவே எடுத்து வச்சு அதில் சீயக்காய் போட்டு குளிப்பேன். அதுக்கப்புறம் அப்போக்கப்போ ஹேர் மாஸ்க் ஏதாவது வெண்டைக்காய் அரைச்சி போடுறது, இந்த மாதிரி எதையாவது பண்ணிட்டே இருப்பேன். ஆனால் இந்த லாஸ்ட் 1 இயராக ஒன்றுமே பண்ணுறது இல்லைங்க. அது பயங்கர டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் வந்து ஹேர் கேர் நிறையாவே கொடுக்கணும், அதுவும் நேச்சுரல் ஹேர் கேர் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. ஆல்ரெடி கொஞ்சம் லென்த்தியாக வளர்ந்துருச்சு, ஆனால் டெக்ஸ்சர் இஸ் ஸோ ஐ டோன்ட் நோ வாட் டெக்ஸ்சர் இட் இஸ் ரைட் நவ். ஸோ அதுதான் என்னோட 2வது கோல். 3வது கோல் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ரொம்ப நாள் அவங்க ஆக்டிவா இல்லைனாலும் அந்த ஃபாலோவர்ஸ் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கே அது நிறையா நடந்திருக்கு. ஒரு 1 இயர் 2 இயர்னு பிரேக் எடுத்துப்பாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டேன், இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோவர்ஸ் அப்படியே இருப்பாங்க. ஆனால் என் பேஜை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 2 வாரம் கண்டினியூஸாக கான்டென்ட் போடல அப்படின்னா என் ஃபாலோவர்ஸ் குறைய ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் அந்த ஆர்கானிக்காக வந்த ஃபாலோவர்ஸ் தான். ஆனால் எப்படி அவங்களே குறையிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஃபாலோ பண்ணுற யாரையுமே இது வரைக்கும் நான் அன்ஃபாலோ பண்ணதே இல்லை. வென் ஐ லைக் சம் வீடியோ நான் ஃபாலோன்னு அமைக்கிடுவேன். அதுக்கப்புறம் நான் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். whenever I see I like that video, அவ்வளோதான். ஆனால் யாரு போய் ஃபாலோவர்ஸை செக் பண்ணி அன்ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஃபாலோவர்ஸ் லூஸ் ஆகிட்டே இருக்காங்க. அதனால இந்த வருஷம் நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டால் எனக்கு அந்த மாதிரி ஆகாது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக போடணும், இன்ஸ்டாகிராமில் போடணும், போட்டு ஒரு 100K ஃபாலோவர்ஸ் அதில் வரணும் அப்படின்னு கோல் வச்சுருக்கேங்க. இப்போ யூடியூபும் ஆரம்பிக்கிறதுனால இதுலேயுமே நான் கன்சிஸ்டண்ட்டாக போடணுன்றது என்னோட கோல். 4வது ரொம்ப சேலஞ்சிங்கான கோல் எனக்கு என்னன்னா, என்னோட பையனுக்கு 3 வயசு ஆகுது. நான் சொன்ன மாதிரி அவன் இது வரைக்கும் சாப்பிட்ருக்க ஒரே வெஜிடபிள் பொட்டேட்டோ தாங்க. நான் என்ன மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவில் வச்சு பிசைஞ்சு கொடுத்துருக்கேன், ரைஸில் பருப்போட பிசைஞ்சு நான் கொடுத்துருக்கேன். ஆனால் தனியாக அவர் எடுத்து எதையுமே சாப்பிட்டதே கிடையாது. நானும் சிப்ஸ் மாதிரி ட்ரை பண்ணிட்டேன், வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி, அவர் எதுவுமே சாப்பிட்டதில்லை. ஒன்லி பொட்டேட்டோ மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த வருஷம் ஏதாவது பண்ணி தனித்தனியா அவர் அந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் அப்படின்றது என்னோட பெரிய கோலா நான் வச்சிருக்கேன். அது எப்படி பண்ண போறேன்னு இப்போ வரைக்கும் ஐடியாவே இல்லை. ஆனால் கண்டிப்பா அது பண்ணணும். அதோடு கூட சேர்த்து இன்னொன்று கொஞ்சம் பப்பி ஷேமா தான் இருக்கு. அவர் இன்னைக்கு வரைக்குமே அந்த நியூ பார்னோட பால் பாட்டில் தான் குடிச்சிட்டு இருக்காரு. நான் வந்து அவருக்கு 6 months வரைக்கும் மதர் ஃபீட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியல. அவர் அதை மறக்கணுன்றதுக்காக பாட்டில் கொடுத்தோம். ஸோ அது அவருக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. அது அழுதாலும் எதுனாலும் அவர் அதை வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ நாங்கள் வந்து அதை மார்னிங் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவைன்னு குறைச்சிருக்கோம். பட் அது கம்ப்ளீட்டா இல்லாமலும் இந்த வருஷம் ஆக்கணும் அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அவர் வந்து 3 year old, அதுக்கு அவர் கொஞ்சம் டாலா தான் இருப்பாரு. அந்த டால் ஃபிகர் அந்த பால் பாட்டில வச்சுட்டு நாங்க எங்க போனாலும் அதை வச்சுட்டு இருக்கிறது கொஞ்சம் காமெடியா வேற இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா ஸ்டாப் பண்ணுங்க இந்த வருஷம். 5வது கோல் தான் நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நாங்கள் இன்னைக்கு Jan 1 எடுத்துட்டோம். நாங்கள் இன்னும் லஞ்சே பண்ணல. ஆனால் இந்த வீடியோவை எடுத்துட்டு தான் லஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 5 குழந்தைங்களையும் மொட்டை மாடியில் போய் விளையாடுங்கன்னு அனுப்பிச்சி விட்டுட்டோம். அப்போக்கப்போ அவங்க வந்துட்டு வேற போயிட்டு இருக்காங்க. மணி வந்து 3:15 ஆகுது. நாங்கள் இப்போதான் போயிட்டு பீஃப் வாங்கி வந்து கோகனட் ரைஸ் பண்ணி லஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்குள்ள இந்த வீடியோவை டக்குன்னு முடிக்க போறோம். ஸோ அதுதான் 5வது கோல், யூடியூப் சேனல். என்னோட 6வது கோல் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் இயர்ல நாங்களே சம்பாரிச்சு நான் வந்து இன்ஜினியரிங் திண்டுக்கல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 years யூஎஸ்ல வேலை பார்த்துட்டு அந்த காசு சேர்த்து வச்சிருந்ததை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன் சென்னையில் 2019. அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 2024 க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அது லாஸ் ஆஃப் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் ஒரு 2-3 பிஸ்னஸ் வந்து பார்ட்னர்ஷிப்ல பண்ணியிருந்தோம். அதுல இருந்தும் நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்போ இந்த லாஸஸ் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா friends and family, they come and they go. So too many things we faced last year. இது எல்லாமே it made me only one thing. It made me feel very closer to God. So I feel everything, I always believe everything is for the right reasons. இப்போ நமக்கு புரியலனாலும் one day we will connect all the dots. So இதனால தான் கடவுள் நமக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு கொடுக்கல, இதனால தான் இவங்களோட நமக்கு பிஸ்னஸ் பண்ண வச்சுக்கல, இதனால தான் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடைக்கல அப்படின்றது நமக்கு வந்து ஒரு நாள் புரியும். தட் இஸ் சம்திங் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ்.
காட்ஸ் பிளான் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஃபார் அஸ். ஸோ அந்த நோக்கத்துல இந்த 6வது கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பைபிள் வசனம் நான் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் மட்டும் இல்லாம என் பசங்களையும் அதை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேங்க. இதுதாங்க இந்த இயரோட 6 கோல் என்னோடது. இதை எப்படி நான் பண்ண போறேன்னு எனக்கு ஐடியாவே இல்லை கன்சிஸ்டண்டா. பட் அதை பண்றத ஐ வுட் லைக் டு ஷேர் இட் வித் யூ இன் ஃபியூச்சர் வீடியோஸ். என்னோட குழந்தைங்களும் அவங்களோட கோல்ஸை சொல்லியிருக்காங்க, அதையுமே நான் இந்த வீடியோவோட ஆட் பண்றேன். ஸ்டே பிளெஸ்ட். என் தங்கச்சிங்க எல்லாருமே வாயாடிங்க, அதனால இந்த வருஷம் நானும் வாயாடலான்னு இருக்கேன். நான் 2026ல நாங்கள் 5 பேருமே நல்லா வெள்ளையில சுட்டுனோம். நான் என் தங்கச்சிய நல்லா பெருசா இந்த வருஷம் என் தங்கச்சிட்ட நிறைய சண்டை போடாம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நான் என்னோட முடி எல்லாம் 20 தூரம் வளர்க்கணும். அக்காவோட மேக்கப் செட்டை அக்கா வைக்காது. நோ டெய்லி ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூல்